ஐயா சொன்னார், மணி எனக்கு வலிக்குதுன்னார். இதயத்தில் ஈட்டி குத்தல, என் உடம்பு முழுவதும் ஈட்டியால் குத்தியதை போல என் இதயம் வலிக்கிறது, உடல் முழுவதும் வலிக்கிறது, இந்த வலியை தாங்க முடியவில்லை என்று புலம்புகிறார், கண்ணீர் வடிக்கிறார். இது யாரால்? ஜி கே மணியாலா? இல்லை, தன்னுடைய மகனால். யாருன்னு அடையாளம் தெரியாது, சின்ன பசங்க. அவங்க சொல்றது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி, ஐயாவை இந்த கொச்சப்படுது, ஐயா பேர் கூட சொல்றதுக்கு நமக்கு வராது. இந்த கிழவனை ஐயா பேரை சொல்லி ஒருமையில பேசி தலையணை வச்சு அமுக்கி கொள்ளுங்க, கழுத்தில் காலை வச்சு மதிச்சு கொள்ளுங்க. அப்படி பேசுறது யாரு? ஒன்றும் தெரியாத தம்பிங்க பேசுறாங்க. அவங்க தூண்டி விடுறது மருத்துவர் அன்புமணி. அப்படி பேசுறவங்களை கூப்பிட்டு சால்வை போட்டு மாநில பொறுப்பு. மருத்துவர் அன்புமணி அவர்களே, இதுவா நன்றி கடன்? அப்பாவுக்கு செய்கிற நன்றி கடன் இது. நன்றி கடன் அல்ல, உலகத்திலே யாரும் செய்யாத மாபெரும் துரோகம், துரோகம், துரோகம். யாராலும் மன்னிக்க முடியாது. ஐயா அவர்களை முடக்கி வைத்திருந்தீர்களே, அன்புமணி ஐயா சொல்றது. ஐயா மனநலம் பாதிக்கப்பட்டார், குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. சரி, அப்பா குழந்தை மாதிரி ஆனா பாதுகாக்க வேண்டியது யாரு? மகன் தானே. நான் அன்புமணிக்கு நான் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன், இனி உங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்ற முடியாது, அபகரிக்க முடியாது. டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லிவிட்டது. அன்புமணியினுடைய துரோகம் இனி வெளிச்சத்திற்கு வந்து விட்டது. இந்த துரோக செயல் எடுபடாது. இனி அரசியலை ஓரம் கட்டிட்டு ஏதாவது வேலை இருந்தா பாருங்க அன்புமணி, இனி ஒன்றும் நடக்காது, வேலைக்கு ஆகாது.